சார் ஹீரோவா வில்லனா? ஹீரோவா பார்த்தா ஹீரோ, வில்லனா பார்த்தா வில்லன். குட் பேட் டைட்டில். நல்ல ஒரு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து நல்லா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் இது. ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவோம். முக்கியமா அந்த ஃபேமிலியில வந்து அஜித் சார் ரசிகர்கள் வந்து அவங்க கொண்டாட்டமா திருவிழாவே அதை எடுத்துக்குவாங்க. ஏன்னா அஜித் சார் வந்து நம்ம மங்காத்தால எப்படி பார்த்திருப்போம், பில்லால் எப்படி பார்த்திருப்போம், நம்மளுக்கு பிடிச்ச சீன் பிடிச்ச டைலாக் அதை அப்படியே திருப்பி பார்க்கும்போது எந்த சீன் கத்தரும் போல அது அந்த வைப் அப்படியே இருக்கு. யாருமே சீட்லயே உட்கார வைக்கிறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு. எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க ப்ரோ. போறவங்க என்ன தெரியுமா கேட்கறாங்க, படத்தை பார்த்துட்டு அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து படமே ஒன்ஸ் மோர் வேணுங்கிறாங்க. அப்ப நீங்க திருப்பி டிக்கெட் தான் எடுத்துட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு இப்பதான் சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய சீன்ஸ் ஒன்ஸ் மோர் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச நிறைய விண்டேஜ் சாங்ஸ் இந்த படத்துல வந்து நிறைய இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டோரி வந்து ஒரு எமோஷனலா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து மெசேஜை எடுத்துக்காத அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மெசேஜ் எடுத்துட்டு போற படம்லாம் இது கிடையாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்க்க வேண்டிய படம். இதுல வந்து சோசியல் மெசேஜ்லாம் நம்ம எதிர்பார்க்க வேணாம். இது வந்து என்டர்டெயின்மெண்டா கொடுத்துருக்காங்க. எங்கேஜிங்கா இருக்கு படம் ஃபுல்லா. அந்த மாதிரி படம் இது தலை ஃபேன்ஸ், அதாவது மெயினா தலை ஃபேன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. பட் வந்து தலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியா பசங்க கூட நீங்க வரும்போது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம் இது. ஃபைட் சீன் எப்படி இருக்கு? ஃபைட் சீன்லாம் தாறுமாறு. ரெஃபரன்ஸ் சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் ஃபிலிம்ல பார்த்துருப்போம் நம்ம. அவர் கொஞ்சமா யூஸ் பண்ண ஒரு சாங் 2 சாங் யூஸ் பண்ணாரு. இவங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதனா ஒன்று சொல்லுங்க பாப்போம். எனக்கு பிடிச்சது இன்னும் அர்ஜுன் தாஸுக்கு வர சாங்ஸ், ரெஃபரன்ஸ் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ஜுன் தாஸ் நல்லா ஒரு ஆட்டிடியூட் காமிக்காம நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸா இருக்கு, பழைய படம் ரெஃபரன்ஸா இருக்கு. அதான் ப்ரோ கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கு. இருக்கு. அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி ஃபைட் சீன்ஸ்லாம் தாறுமாறா இருந்தது. அந்த அஜித் சாருக்கு கொடுக்குற அந்த பில்டப் சொல்லுவாங்க, பில்டப் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, நான் நெகட்டிவா சொல்லல. அந்த சீன்ஸ்லாம் வந்து பில்டப் சீன்ஸ் சூப்பரா இருந்தது. படம் வந்து சூப்பர் ப்ரோ. காமெடி தலை எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப லுக் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி சொல்லவே தேவையில்ல, கலக்கிருக்காரு. பிளஸ் அர்ஜுன் தாஸ் வில்லனா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச கைதிக்கு அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜான ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. அது நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல இருக்காங்க காமெடி. அர்ஜுன் ஆக்சுவலா ஸ்டோரி சொல்ல வேணாம். அர்ஜுன் தாஸுக்கு வர சீன், அப்புறம் வந்து அஜித் சாரோட பையனுக்கு வர கேர்ள் ஃப்ரெண்ட் சீன், அந்த சீன் வந்து கொஞ்சம் நான் ஃபுல்லா சொல்ல வேணாம், கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஜாலியா வந்த படம்லாம் பாத்தீங்கன்னா கருத்து அந்த மாதிரி சொல்லின்னு இருப்பாரு. தலை வந்து இந்த படத்துல ஆக்சுவலா அது ஒரு டிஸ்க்ளைமர் இருந்துட்டே இருக்கு அஜித் சார் மூவில. ஆக்சுவலா நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா விடாமுயற்சி அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டல் பேஸ் பண்ணியே இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து சென்டிமெண்ட் எலிமெண்ட் இருக்கு. பட் ஆனா மெயின் பாத்தீங்கன்னா மாஸ் எலிமெண்ட் தான். மாஸ் எலிமெண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் மோட் படம் தான். எந்த மாதிரி கேரக்டர் பண்ணிருக்காரு? கேங்ஸ்டர் தான். பட் ஆனா இது பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி, டீசர்ல பார்த்த மாதிரி ஒரு மேஷப் இருக்கு. பட் ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா லைக் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாவும் ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு.